அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஆர்ஆர் பெஸ்ட் சர்வீஸ்லிருந்து பேசுகிறேன். வெயில் காலம் தொடங்கிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம வீட்ல இருக்கிற ஏசி சரியா குளிர்ச்சி கொடுக்குதா இல்லையான்னு பார்க்கறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு வீடியோல ஒரு ஏசிய முறையா எப்படி சர்வீஸ் பண்ணணும், அதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். ஏசி சர்வீஸ் ஏன் அவசியம்? நம்ம ஏசிய ஏன் அடிக்கடி சர்வீஸ் பண்ணணும்? 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. குளிர்ச்சி, தூசி அதிகமா இருந்தா கூலிங் குறையும். மின்சார சேமிப்பு, ஏசி கஷ்டப்பட்டு ஓடும்போது கரண்ட் பில் அதிகமாகும். ஆரோக்கியம், சுத்தமான காற்று கிடைக்கணும்னா காயில் மற்றும் ஃபில்டர்கள் சுத்தமா இருக்கணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பவர் ஆஃப். முதல்ல ஸ்விட்ச் மற்றும் மெயின் பவரை ஆஃப் பண்ணிடுங்க. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஃபில்டர் கிளீனிங், ஏசியோட முன் பேனலை மெதுவா திறந்து அதுல இருக்கிற ஃபில்டர்களை கழட்டி சாதாரண தண்ணியில வாஷ் பண்ணுங்க. இன்டோர் யூனிட் உட்புறம் இருக்கிற கூலிங் காயில்ல இருக்கிற தூசிகளை ஒரு பிரஷ் வச்சு மெதுவா கிளீன் பண்ணணும். அவுட்டோர் யூனிட், வெளியில இருக்கிற யூனிட்ல இருக்கிற கணிட்ல இருக்கிற கண்டென்சர் காயில்ல இருக்கிற அழுக்குகளை தண்ணி ஸ்ப்ரே பண்ணி சுத்தம் பண்ணலாம். நீங்க ஃபில்டர்களை மட்டும் வீட்ல கிளீன் பண்ணலாம். ஆனா கேஸ் செக் பண்றது அல்லது டீப் கெமிக்கல் வாஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல டெக்னீஷியனை கூப்பிடுறது தான் நல்லது. ஏன்னா முறையான உபகரணங்கள் இல்லாம பண்ணும்போது காயில் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்லயும் ஏசி சர்வீஸ் பண்ணணும் அல்லது ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மதுரை சுற்றுவட்டாரத்துல நாங்க சிறந்த முறையில சர்வீஸ் செஞ்சு தர்றோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.